முத்தழகு சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரெஜினா முத்தலகோட குழந்தைய அழிக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாவே இருக்காங்க. அஞ்சலி நம்ம இந்த மாதிரி பண்றத உடனே நிறுத்திடலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பிளான் பண்றது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஒருவேளை முத்தலகோட வயித்துல வளர்ற குழந்தை தெய்வ குழந்தையா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுமா. அதனால இந்த பிளான் எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. ஆனா ரெஜினா பூமி திருப்பி டிவோர்ஸ் பண்றதுக்கு அப்ளை பண்ண விஷயத்த சொல்றாங்க. அஞ்சலியும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இதை கேட்டுட்டு ரெஜினா கண்டிப்பா நான் இந்த விஷயத்த பண்ணத்தான் போறேன். நல்லா இருக்கணும்னா நான் என்னனாலும் பண்ணுவேன். இல்லாம இது ஸ்லோ பாய்சன் தான். இந்த மருந்த கொஞ்சம் கொஞ்சமா முத்தலகோட உணவுல கலந்து கொடுத்துட்டோம்னா சீமந்தம் அன்னைக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். நான் முத்தலகோட குழந்தைய அழிக்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவளோட உயிருக்கும் ஆபத்து தான் இருக்கும். வெளியில சுசியோட வாய்ஸ் கேக்குதே அப்படின்னு ரெஜினா எட்டி பாக்குறப்பதான் சூச முத்தலகுக்கு உணவு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஏதோ சொல்லி மழுப்பி சூச கிட்ட முத்தலகோட ஃபுட்டை வாங்கி கீழே வச்சிடுறாங்க. நீ எடுத்துட்டு வாங்க சூச அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெஜினா. சூசையும் வேற வழியே இல்லாம கீழே போய் தண்ணி எடுக்க போறாங்க. சாப்பாட்டுல தான் எடுத்துட்டு வந்திருந்த ஸ்லோ பாய்சனை கலந்துடுறாங்க ரெஜினா. அந்த நேரத்துக்குள்ளேயே சூச அங்க வந்துடுறாரு. கடமைக்குன்னு சூச கிட்ட இருந்து தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அங்க வச்சுட்டு போயிடுறாங்க ரெஜினா. இதுக்காக இவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சூச கிளம்பிட்டு திரும்ப சாப்பாடை எடுத்துக்கிட்டு முத்தலகோட ரூம்குள்ள போறாங்க. நடக்கிற எல்லாத்தையுமே அஞ்சலி ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா படப்படன்னு இருக்குது அவங்களுக்கு. ரெஜினா செம வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இது எதுக்குமே தெரியாத சூச முத்தலகுக்கு ஒரு நல்ல சத்தான சாப்பாடை எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சந்தோஷமா எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு. முத்தலகு இவ்வளோ சாப்பாடு என்னால் சாப்பிட முடியுமான்னு தெரியல, பேசாம நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடட்டா அப்படின்னு முத்தலகு சூசை கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்க கரெக்ட் நேரத்துல சத்தான ஃபுட் எடுத்துக்கிட்டா தானே உள்ள இருக்கிற பாப்பாவும் சத்தா வளரும் அப்படின்னு சூசை கண்டிப்போட சொல்றாரு. ரெஜினா எதுல விஷம் கலந்துருந்தாங்களோ அதை சூசை எடுத்து வைக்கும் போது தவறு கீழே விழுந்து கொட்டிடுது. இதை பார்த்துட்டு சூசை ஐயா நான் கீழே போய் திரும்ப எடுத்துட்டு வந்துடுறேம்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூசை கீழே போறாரு. உடனே முத்தலகு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணா, இங்கே ஏற்கனவே நிறைய இருக்கு, நான் இதை வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மீதி இருக்கிற எல்லாத்தையுமே முத்தலகு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ரெஜினா நான் விஷம் கலந்த இதை முத்தலகு சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முத்தலகு ரூம்குள்ள போறாங்க ரெஜினா. அங்க வந்த ரெஜினா நம்ம கலந்து கொடுத்த பாத்திரம் காலியால இருக்கு, அப்போ முத்தலகு சாப்பிட்டா போல அப்படின்னு பில்லத்தனமா பார்த்துட்டு இருக்காங்க. முத்தலகு என்னாச்சு, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஃபாவரட் தான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க ரெஜினா. ரெஜினா தன்னோட ரூம்குள்ள இருந்து வெளியில வர்றத பூமி பார்த்துட்டு பூமி வேகமா வந்து முத்தலகு கிட்ட எதுக்கு இவங்க இங்க வந்துட்டு போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கும் தெரியலங்க, நான் சாப்பிட்டுட்டு இருக்கதையே பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சலிக்கு நான் திரும்ப டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு மேல்முறையீடு பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பூமி முத்தலகு கிட்ட சொல்றாரு. இதை கேட்டு முத்தலகுக்கு ஒரு சைடு சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு சைடு அஞ்சலியையும் அஞ்சலி வயிற்றுல வளர்ற குழந்தையையும் நினைச்சு வருத்தப்படுறாங்க முத்தலகு. என்னாச்சு, ஏன் வருத்தமா இருக்கீங்க அப்படின்னு பூமி கேக்குறாங்க. அஞ்சலி ரச்சனா கிட்ட கேக்குறாங்க, என்னம்மா சாப்பிட்டாளா அப்படின்னு. ஆமா சாப்பிட்டா அப்படின்னு ரச்சனா கிட்ட தென்னாவட்டா சொல்றாங்க. கடவுளோட அருளால முத்தலகு